வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் இங்கிலீஷ் சீரிஸ்ல இது பார்ட் 3 10 ஜனவரி 2023 ஷிஃப்ட் 3ல 20 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்குன்னு டீகோட் பண்ணிட்டு 2024 எக்ஸாம் எழுதும்போது மினிமம் 18 கொஸ்டின் எப்படி கரெக்டா போறது அதுக்கான அப்ரோச் இந்த வீடியோல பார்க்கலாம். ஏன் 18 கொஸ்டின்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் எப்போதும் நம்மளுக்கு வந்து என்னன்னா இங்க இருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கேட்கறாங்க, ஏதாவது ஒரு வேர்ட் நமக்கு தெரியாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணா ஈஸியா வந்து என்னன்னா மார்க் வாங்குறது. அதுதான் வந்து என்னன்னா நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க 20 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான்னு பார்த்தலாம். Question number 1. Select the most appropriate option to fill in the blank. We would dash to travel by train rather than bus due to the poor road condition in the village. So இது கரெக்டா வரும் அப்படின்னா we would prefer to travel by the train rather than. So than வரதுனால வந்து preference வருது. இது இல்லைன்னா அது. அதனால ஆன்சர் வந்து டைரக்டா வந்து prefer வந்துடும். assure வந்து வராது. make it to travel வராது. we would drop to travel அதுவுமே வராது. சரிங்களா? அப்ப டைரக்டா சொல்ல ஆன்சர் ஒன்னு. Question number 2. Select the most appropriate option that can substitute the underlined segment கேட்கலாம். The participants are rehearse their role. Sorry, இது என்னன்னா டென்சஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ என்ன மீன் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் த பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, பார்ட்டிசிபென்ட் அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புளா அவங்க வந்துட்டாவே வந்து தேன்னு வரும். ஸோ தே தானே குரூப் ஆஃப் பீப்புள்னாவே தே, அப்ப தே ஆர் அப்படின்னு வரும். சரியா? ரிகர்ஸ் தியர் ரோல் இது என்ன டென்ஸ்ல வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான ரூல்ஸ் என்ன? சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு ஆக்சிலரி வெர்ப் வரும், பிளஸ் வந்து என்னன்னா ஒரு மெயின் வெர்ப் உருவாக்கலாம். அந்த மெயின் வெர்ப் எப்படி இருக்குன்னா பேஸ் பிளஸ் வந்து என்னன்னா ஐஎன்ஜில இருக்கும். சரி, இது எப்படி இருக்கணும்? சப்ஜெக்ட் இதை வந்து பார்ட்டிசிபென்ட் வந்து ஆக்சிலரி வெர்ப் வந்து ஆறு. இந்த ரிகர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எந்த மாதிரி மாறும் அப்படின்னா ரிகர்ஸ் இந்த இ போயிட்டு ஐஎன்ஜி வரும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வேர்டு இருக்கு அப்படின்றது இருக்கு. அதாவது கம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படின்னா கம்மிங் அப்படின்னு வரும். அதே மாதிரி மிஸ்டேக் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மிஸ்டேக் என்ன ஆகும்? இந்த இ போயிட்டு அதுக்கு பதிலாக வேணும் மிஸ்டேக்கிங் அப்படின்னு வரும். நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அந்த இ போயிட்டு எப்படி வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஆன்சர் என்ன சொல்ல பார்ட்டிசிபென்ட் ஆர் ரிகர்சிங் தியர் ரோல் அப்படின்னு வந்து ஆன்சர் போட்டுக்கலாம். Question number 3. Select the option with correct spelling to replace the underlined word. She hit him in a moment of abominations அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இது என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியாது. பட் அதோ வந்து என்னன்னா கனெக்ட் பண்ணுங்க. ஷி ஹிட் ஹிம் இன் எ மூமெண்ட் ஆஃப் வந்து என்னன்னா ஆன்சர்ல பாருங்க, அபரேஷன்ஸ்க்கான கரெக்டான ஸ்பெல்லிங் தெரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபரேஷன் அப்படின்னா என்ன மீன் பண்ணோம்? ரொம்ப வந்து என்னன்னா ஒரு ஸ்டெடியா இல்லாம ஒரு தடுமாற்றத்துல இருக்கான்னு வச்சுங்க, அது மூவிங்ல இருக்குங்க, அதுதான் சொல்லுவாங்க அபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஷி ஹிட் ஹிம் இன் எ மூமெண்ட் ஆஃப் அபரேஷன், ஒரு மாதிரி நான் ஸ்டெடியாமல் இருந்தேன் அப்போ வந்து என்னன்னா ஹிட் பண்ணிட்டான்னு சொல்றது. நான் அபோமினேஷன்ஸ் அப்படின்னா ரொம்ப வந்து என்னன்னா ஒரு அருவருப்பான வந்து என்ன சொல்றதா வந்து என்ன அபோமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வராது, அதுக்கு பதிலாக கரெக்டான வந்து இதுதான். சரிங்களா? Question number 4 என்ன சொல்லியிருக்காங்க? செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஸோ ரொம்ப ஆங்ஸியஸா இருந்துச்சுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஆங்ஸியஸ்னா ரொம்ப அப்படியே பயந்துட்டு இருக்குது, எது இருந்தாலும் வந்து என்னன்னா ஐயோ இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு வச்சுக்கிட்டா வந்து என்ன ஆங்ஸியஸ் சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் வந்து அன்கன்சர்ன். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், அதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளால முடிஞ்சு சொல்லிட்டு ஜஸ்ட் ரொம்ப கன்சர்ன் பண்ணாம இருக்கதான் அன்கன்சர்ன். கன்சிடரேட் வராது, அது வந்து என்னன்னா இதுக்கு வந்து ஸ்னானிம்ஸ் மாதிரி வரும். எப்ப பார்த்தாலும் வந்து திங்க் பண்ணிட்டே இருக்குது. ஸ்டீல்தி அப்படின்னு சொன்னா என்னன்னா ரொம்ப ரகசியமான அப்படின்னு சொல்றது. ஸோ ஸ்டீல்தி வந்து என்னன்னா ஸோ ரகசியமான வந்து அப்படி பேசுறதான் வந்து என்ன ஸ்டெல்ஜின்னு சொல்லுவாங்க. ஹாக்டி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப அரக்கொண்டான ஆளு, ரொம்ப அரக்கொண்டு வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குற ஆளு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து என்னன்னா ஹாட்டியோடது. கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 5. செலக்ட், அதாவது ஐடென்டிஃபை த கரெக்ட்லி ஸ்பெல்ட் சென்டென்ஸ். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலிஃபிளவருக்கு உங்களுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் தெரிஞ்சுன்னா ஆன்சர் வந்து பண்ணலாம், அதான் கேட்டிருக்காங்க. ஸோ காலிஃபிளவருக்கான ஸ்பெல்லிங் வந்து என்னன்னா ஏ வரும், இங்க வந்து ஓ இருக்கு, அதனால இது தப்பு. இது கே வராது. அதே மாதிரி வந்து இந்த இது தப்பு. டைரக்டா ஆன்சர் வந்து என்ன மை கிராண்ட் ஃபாதர் பிளான்டட் காலிஃபிளவர் இந்த கார்டன் அப்படின்னு வரும். சரியா? கொஸ்டின் நம்பர் 6. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம்ஸ் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மியூசிக் இஸ் அ தெரபி ஃபார் எவ்ரி ஒன், பிளான்ஸ், பேர்ட், அனிமல் அண்ட் ஹியூமன் பீயிங் டு ஃபிளரிஷ் அண்ட் வந்து ரிஜினவேட். ஸோ ரிஜினவேட் அப்படின்னா என்னன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதா வந்து ரிஜினவேட் சொல்லுவாங்க. பட் டேரக்டா சொல்லிடுற ஆன்சர் வந்து ரெஃப்ரெஷ். ஓகேவா? இதுல மாடிஃபை வந்து வராது. ப்ராஸ்பர் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து என்ன வளர்ச்சி ஆர் எல்ஸ் வந்து ரொம்ப செழுமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்ன ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்றது. ஃபார்ட்டிஃபை அப்படின்னு சொல்றது என்னன்னா ரொம்ப வலுவூட்டு, அதாவது ஒரு கட்டுமானம் வந்து எங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபார்ட்டிபிகேஷன்ஸ் வந்து பண்ண சொல்லுவாங்கல்ல, கட்டுமானத்துக்கு இன்னும் கொஞ்சம் வந்து வலியூட்டுங்க, ரொம்ப ஸ்ட்ராங் படுத்துங்கன்னு சொல்றாங்க ஃபார்ட்டிஃபை அப்படின்னு சொல்றது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 7. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் வந்து இடியம்ஸ் கேட்டுருங்க. ஸோ ஆஃப்டர் ஒன்ஸ் ஓன் ஹார்ட் அப்படின்னா இதுக்கு என்ன இடியம்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இது என்ன லிட்டரல் மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் ஒன்ஸ் ஓன் ஹார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன என்னோட காட்டுக்கு அடுத்த காட், அதுதானே வந்து லிட்டரல் மீனிங். ஆனா இடியம்ஸ்ல எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்
பர்சனலுக்கு என்ன பிடிக்குதோ, எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் பண்ணிட்டு போறேன். அதான் ஹேவிங் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் சிமிலர் டு ஒன்ஸ் ஓட போன். எனக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்காதோ அதை நானே வந்து டிசைட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து உள்ள வர வேணாம்னு சொல்றதா வந்து ஆஃப்டர் ஒன்ஸ் ஓன் ஹார்ட் அப்படின்னு சொல்றது. கொஸ்டின் நம்பர் 8 என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஸ்பாட் த எரர் வந்து கேட்டிருக்காங்க. அவர் சோல்ஜர் ஹவ் பீயிங் வந்து என்ன மேக்கிங் கிளீன் ஸ்வீப் ஆஃப் த ஷீப் அண்ட் பவுல்ட்ரி ஆன் த ரோட். அதாவது இது என்ன டென்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. ஏன்னா அவர் சோல்ஜர்ஸ் ஹாவ் வந்து என்ன பீயிங் இருக்குல்ல, இது வராது, பீன் வரும். ஸோ இதுதான் இந்த இடத்துல எரர் வச்சிருக்கேன். அவர் சோல்ஜர் ஹாவ் பீன் மேக்கிங் எ கிளீன் ஸ்வீப் ஆஃப் த ஷீப் அண்ட் பவுல்ட்ரி ஆன் த ரோட் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வரணும், அதோட வந்து என்ன ஒரு ஆக்சிலரி வெர்ப், இன்னொரு ஆக்சிலரி வெர்ப் வந்து என்ன வரும். சரிங்களா? ஸோ பிளஸ் வந்து என்னன்னா மெயின் வெர்ப் வரும். அப்ப எப்படி வரும்னா அவர் சோல்ஜர் வந்து என்ன சப்ஜெக்ட், இந்த ஹாவ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஆக்சிலரி வெர்ப் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஆக்சிலரி வெர்ப் பீயிங் வந்து இருக்கா, இது பீயிங் வராது, பீன் வரும். ஸோ இதுதான் வந்து என்ன பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான ஆக்சிலரி வெர்ப் செகண்ட். அடுத்து மேக்கிங் கிளீன் ஸ்வீப் ஆஃப் வந்து ஷீப் அண்ட் பவுல்ட்ரி அந்த ரூட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ இதுக்கப்புறம் வந்து மெயின் வெர்ப்ல வச்சு இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா ஆன்சர் வந்து ஸ்பாட் த எரர்ல இதுதான் வந்து தப்பானது, மிச்சது வந்து என்ன கரெக்டா இருக்குன்னு சொல்றது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 9 செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனிம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அப்சூட், ஓகே இட்டாலிக் லெட்டர்ல இதுதான் எழுதிருக்கேன், இது நம்ம கண்டுபிடிக்கும். இட் இஸ் அப்சூட் டு ஆர்கியூ அபவுட் திஸ் அப்படின்னு வச்சுக்கேன். இது ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான ஸ்டேட்மெண்ட்ரா, ஸோ இதெல்லாம் வந்து என்ன பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல பேசுவோம்ல, அதுதான் இட்ஸ் நாட் அ ரீசனபிள் அப்படின்னு சொல்றது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து என்ன ரீசன். சரிங்களா? ஸோ அவன் கேட்கறது ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்கான். சினானிம்ஸ் அப்படின்னு சொன்னா பாயிண்ட்லெஸ், ஒண்ணுமே அர்த்தமே இல்லாத ஒர்த்தே இல்லாத பேசணும்னு சொல்றோம்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது ரொம்ப ரீசனா இருக்கிறது, ஒரு ஒர்த்ஃபுல்லா வந்து என்ன பேசுறது. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 10 என்ன? செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த பிளாங்க். இதுல என்ன வரும்னா டாஸ்மன் கமாண்ட் வந்து ரெஸ்பெக்ட். இப்போ ஹோலி அப்படின்னு வச்சுக்கோங்க, இது என்ன மீன் பண்ணா ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர், இல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லைக் அதான் ஸ்பிரிச்சுவல் ரிலிஜியஸ் ஃபிகர், இதெல்லாம் வந்து ஹோலிமன். அவங்க ஹோலிமன்ல லைக் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் வந்தாவே வந்து அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வந்து எங்க இருந்தாலுமே. ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. இந்த இதுல கரெக்டா வந்து நம்ம யாரு வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்துருக்கீங்க. அப்போ ஹோலிமன் கமாண்ட் வந்து ரெஸ்பெக்ட். கொஸ்டின் நம்பர் 11 செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம்ஸ் ஆஃப் த கிவன் வேர்ட். ஓகே சம்டசஸ் அப்படின்னா என்ன மீன்ஸ்னா ரொம்ப ரிச்சான வந்து வாழ்க்கை வாழ்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சம்டசஸ் ஆர் வந்து சம்டசஸ் மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்து ரொம்ப ஹை காஸ்டான மீல் அப்படின்னு சொல்றது வந்து சம்டசஸ். ஸோ இதுக்கான சினானிம்ஸ் அப்படியே வந்து லாவிஷ்னு கூட சொல்லலாம். லாவிஷ், ரிச், அது எல்லாமே வந்து ஒன்றா சொல்லுவோம். இப்போ அந்த மேமத் இருக்குல்ல, மேமத்துல மிகப்பெரிய மேமத் அனிமல் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் வந்து சொல்லிப்போம். ஸோ அதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா மேமத் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹம்பிள் வந்து தெரியும். ஸோ காந்தி வந்து ஹம்பிள் பர்சன் அப்படின்லாம் சொல்லுவோம், படிப்பு வச்சிருப்போம். ஸோ ஹம்பிள் மீன்ஸ் ரொம்ப சிம்பிளா வந்து வாழ்றவங்க. அதே மாதிரி வந்து மைனஸ் கியூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டைனி ஆர் வந்து ஒரு வெரி எக்ஸ்ட்ரீம் ஸ்மாலான வந்து இதுதான் வந்து மைனஸ் கியூல் அப்படின்னு சொல்றோம். டைரக்ட் வந்து ஸ்னானிம்ஸ் சம்டசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவிஷான ஒரு சரியா. கொஸ்டின் நம்பர் 12 ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் இடியம்ஸ் டு சப்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இன் இயர் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட் சர்வே த ஹோல் சுச்சுவேஷன். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சர்வேனா என்ன மீனிங், ஃபுல்லா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாத்தையும் டீகோட் பண்ணி எங்கெங்க எவ்வளவு மிஸ்டேக்கா இருக்கு எல்லாத்தையும் செக் பண்றதா வந்து சர்வே பண்றது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் லைக் சினானிம்ஸா இடியம்ஸ்ல வர்றது டேக் வந்து ஸ்டாக் ஆஃப். இது என்ன மீன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் ஒரு சுச்சுவேஷனை வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றதும் டேக் ஸ்டாக் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இடியத்துல. சரிங்களா? இப்ப இதுக்கும் மிச்சம் இருக்குது பாருங்க, பெர்ப்ளெக்ஸ்டு வித் இது வராது. மேக்ஸ் அ மார்க் அப்படின்னு வந்து மேபி டவுட்டா இருக்கலாம். ஸோ மேக்ஸ் அ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாவது ஒண்ணு பண்ணி டு டூ சம்திங் டு கெட் வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. மேக்ஸ் அ மார்க் ஒரு ஏதோ ஒரு வேலை பண்ணு, அது வந்து என் லைக் லைஃப் லாங்ல வந்து ஒரு நல்லதை பண்ணிட்டு நம்ம வந்து ஃபேமஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து மேக்ஸ் அ மார்க் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய சினிமா செலிபிரிட்டிலாம் அந்த இதை யூஸ் பண்ணாங்க. மேக் மார்க் அப்படின்றது ஒரு நல்ல மூவில நடு அதை முடிச்சு வந்து ஃபேமஸ் ஆயிடு, அதான் மேக்ஸ் மார்க் அப்படின்னு. ஸோ டேக் அ ஸ்டாக் ஆஃப் வந்து ஃபுல்லி எக்ஸமைன் பண்றதா வந்து ஃபுல்லி ஸ்டாக் ஆஃப். அப்போ ஆன்சர் என்ன சொன்னா சர்வே மீன்ஸ் வந்து எக்ஸமைன் பண்றதானே. ஸோ அப்போ டேரக்டா இது வந்து ஆன்சர் வரும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் வந்து 13 செலக்ட் த கரெக்ட் பேர் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபார் த வந்து பிளான் சொல்லியிருக்கேன். சரி, இதை மை கசின்ஸ் வந்து லைக்ஸ் டாஸ் பீட் ரூட் அப்படின்னு வரும். ஸோ பீட் அப்படின்னு வந்தா என்னது, ஸோ இது வந்து ஒரு காய்கறியா. ஸோ அதனால வந்து இது ஈஸியா வந்து போட்டலாம். அண்ட் வந்து பீட் அரௌண்ட் த புஷ். இந்த பீட் அப்படின்னா என்ன மீனிங் வச்சுக்கலாம், சும்மா கண்டதையும் பேசாம வந்து என்ன சொல்ல வந்து அதை வந்து தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லுங்க. ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் பேசுவாங்க, சுத்தி சுத்தி பேசாதரா என்ன மேட்டர், அது தெளிவா வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்ல பேசுன்னு சொல்லுவாங்க. டோன்ட் பீட் அரௌண்ட் த புஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒன் ஆஃப் த ஐட்டம்ஸ் இந்த இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றது. சரி, இது என்ன மீனா, இதுதான் பீட் அண்ட் பீட். ஸோ இதுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த இதுதான் வந்து என்ன ஆன்சர்ஸ். இது டேரக்டா வந்து என்னன்னா ஆன்சர் பண்ண வேண்டியது. சரி, அடுத்து வந்து என்னன்னா
கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 14. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஹோமோனிம்ஸ் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ அதாவது he confessed about his affair as a guilt made him வந்து என்ன ஸ்லீப்லெஸ் சொல்றேன். ஸோ கில்ட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, கில்ட்டி ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் வந்து என்ன கில்ட் அப்படின்னு வச்சு. இந்த கில்ட்டி ஏன் வராது அப்படின்னு பார்த்தோம்னா, இது எங்க யூஸ் பண்ணா ஒரு மெடிவல் டைம்ல வந்து என்னன்னா கில்ட் சிஸ்டம் அப்படின்னு வந்து வரும். கில்ட் சிஸ்டம் மீன்ஸ் வந்து எல்லா ஆர்டிஸ்டும் வந்து ஒரு குரூப்பா ஒரு கம்யூனிட்டியா இருக்கிறதா வந்து கில்ட் அப்படின்னு. ஸோ இதுவும் வராது, இந்த ரெண்டுமே வந்து வராது. அப்ப டைரக்டா ஆன்சர் வந்து என்ன கில்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு டவுட் என்னன்னா ஹோமோனிம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து டவுட். ஸோ ஹோமோனிம்ஸ்னா ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு வச்சுக்கோங்க, நான் ஃபேர்னு எழுதுறேன், இன்னொரு வந்து என்ன ஃபேர்னு எழுதுறேன். சரி ரெண்டுக்குமே வந்து சவுண்டு ஒன்று தான், அதே மாதிரி வந்து என்ன ஸ்பெல்லிங் ஒன்று தான், ஆனால் இதுக்கான மீனிங் வந்து வேற. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேரை வந்து நான் என்ன சொல்றேன்னா புக் ஃபேர் அப்படின்னு கூட எழுதலாம்ல, அப்போ வேற மாறுது, மீனிங்கே வந்து என்ன மாறுது. இன்னொரு ஃபேர் வந்து என்ன மீன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்னு சொல்லலாம்ல. அதாவது வந்து என்ன நம்ம ஜுடிஷியரி வந்து என்னன்னா ஃபேரா வந்து என்ன கண்டக்ட் பண்ணணும், ஆறு வந்து என்னன்னா ரொம்ப வந்து என்ன அன்பயாஸ்ன்னு சொல்லுவாங்களே. ஸோ நடுநிலைமையா இருக்கணும், யார் சைடும் சாயக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஃபேர். ஸோ ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் வருது. அது என்னன்னா ஒரே மாதிரி சவுண்டு ஒரே மாதிரி வந்து ஸ்பெல்லிங் இருக்குன்னா ஆனா டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு தான் ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொல்றது. சரியா? கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 15. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன். சப்ஸ்டியூட் வந்து அண்டர் இன்வெர்ஸ். த ஸ்டூடெண்ட் வேர் வந்து போரிங் பை த லெக்சர் டெலிவர்ட் ஆன் வந்து என்விரான்மெண்ட் கிளாஸ். அதாவது இங்க பாருங்க, த ஸ்டூடெண்ட் வேர் போரிங், ஆனா அங்க ஆல்ரெடி வந்து லெக்சர் வந்து முடிஞ்சிருச்சு, டெலிவர்ட் ஆன் என்விரான்மெண்ட் கிளாஸ் தான். அப்ப கண்டினியூஸ் கிடையாது, இது என்னன்னா சிம்பிள் வந்து என்னன்னா பாஸ்ட்ல தான் கேட்டிருக்கு. சரிங்களா? அப்ப சிம்பிள் பாஸ்ட்ல நம்மளுக்கு வரணும் ரூல்ஸ் என்னன்னா ஸ்டூடெண்ட் வேர் வந்து போர்டு பை த லெக்சர் டெலிவர்ட் ஆன் வந்து என்விரான்மெண்ட் கிளாஸ். அப்ப ஆன்சர் டைரக்டா 4 தான் வரும். சரிங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 16. ஓகே, எனக்கு காம்ப்ரிஹென்ஷன்ஸ் கேட்டிருக்கேன், இது நம்ம சால்வ் பண்ணுவோம். த சில்ட்ரன் எஸ்பெஷலி வந்து என்ன ஷுட் அவாய்ட் அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதோ ஒன்று வந்து என்ன கம்பல்சரி சொல்ல போறாங்க, அது நல்லது, அதனால வந்து ஷுட் வரும். மைட்டு வில்லு ஷால் அதெல்லாம் வராது. ஏன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஃபுட் ரிலேட்டடா வந்து ஷுட் அவாய்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சச் ஃபுட் ஆர் ட்ரை டு ரெடியூஸ் வந்து இன்டேக் அண்ட் இன்ஸ்டெட் ஈட் வந்து ஹெல்த்தி ஃபுட் ஃபார் வந்து என்னன்னா என்ன. ஸோ ஹெல்த்தி ஃபுட் ஃபார் ப்ராப்பர் க்ரோத் அப்படின்னு வரும். சரிங்களா? இடத்துல ப்ராப்பர் அப்படின்னு வரணும். ஏன் எலகன் க்ரோத் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ ஹெல்த்தி ஃபுட் ஃபார் எலகன் க்ரோத் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இன்ட்ரெஸ்டிங் க்ரோத்தும் டெஃபினட்டா வராது, ஆக்வர்ட் க்ரோத் டெஃபினட்டாவே வரவே வராது. இப்போ டேரக்டா என்ன ப்ராஸ்பர் க்ரோத் அப்படிதான் வந்து என்னன்னா செகண்ட்ல வரும். சரி, அடுத்து மூணாவது பார்ப்போமே. ஸ்கூல் கேன் வந்து என்ன பண்ணலாம், கண்டிப்பா மானிட்டர் அப்படின்னு வரும். சரிங்களா? மானிட்டர் த குவாலிட்டி. சரி, வேற ஏதாவது இந்த வேர்ட்ஸ் போட்டோம், அலோ த குவாலிட்டி, டெஃபினட்டா அப்படி வருமா என்ன, வராது. ஷோ த குவாலிட்டி. த ஸ்கூல் கேன் வந்து ஷோ அப்படின்னு வந்து குவாலிட்டி வந்து ஷோ பண்றது இல்ல, நாட் அ சென்டென்ஸ் இட் செல்ஃப். ப்ரொக்ளைம் த குவாலிட்டி, இதுவும் டெஃபினட்டா வராது. ஸோ மானிட்டர் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் பீங் சோல்ட் இன் த கேன்டீன் அப்படின்னு வருது. ஸோ நம்ம படிக்கும் போது அந்த சென்டென்ஸ் படிக்கும் போது எது கரெக்டா வரணும்னு நம்ம மனசுலாம். ஸோ அடுத்து ஃபோர்த்ல என்ன வரும், அண்ட் ஆல்சோ என்ஷூர் தட் சில்ட்ரன் பிரிங் வந்து ஹோல்சம் நியூட்ரிஷன் ஃபுட் ஃப்ரம் வந்து என்னன்னா ஹோம். ஸோ கண்டிப்பா ஃப்ரம் த ஹோம் தான் வரும். ஸோ ஃப்ரம் ஹோம். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனல் அண்ட் டேஷ் ஷுட் பி அப்பாயிண்டட் டு செக். கண்டிப்பா வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஃபுட் ரிலேட்டடா வந்தவே என்னன்னா டயட்ரிஷியன். சொல்லுங்க, பீடியாட்ரிஷியன் வராது. பீடியாட்ரிஷியன்ஸ் மீன் வந்து என்ன வேற எதுக்கு வரும், டெக்னீஷியன் டெஃபினட்டா வராது, ஆப்டிஷியன்ஸ் வந்து வராது. அப்ப டயட்ரிஷியன் வந்து ஷுட் பி அப்பாயிண்டட் டு செக் த கலோரிஸ் கண்டென்ட் அண்ட் ஃபுட் வேல்யூ ஆஃப் த ஃபுட் சர்வ்டு இன் த கேண்டீன் அண்ட் செட்டிங் வந்து என்ன டிஃபைனைட் வந்து ஒரு டிஃபன் பேட்டர்ன். ஸோ இதுதான் வந்து என்ன ஆன்சர். இந்த 16ல இருந்து 20 வந்து ஈஸியானதான். இந்த காம்ப்ரிஹென்ஷன்ஸ் படிங்க. எல்லாத்தையுமே வந்து என்னன்னா நீங்க பண்ணும்போது எக்ஸாம்ல எழுதும் போது ஒன்ஸ் நீங்க வந்து என்னன்னா நீங்க போட்டுட்டாலுமே அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளீட் வந்து காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து வாட்ச் பாருங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ளோ வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன மிச்சம் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து போய்ங்க. சரிங்களா? ஸோ இந்த 16ல இருந்து 20 4 கொஸ்டின் ஆர் 5 கொஸ்டின்ஸ் வரும். டெஃபினட்டா வந்து எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுங்க. இதுலயுமே வந்து இந்த தப்பு பண்ணிடுறேன். சரியா? ஸோ இது வரைக்கும் 20 கொஸ்டின் பார்த்தோம். இந்த 20 கொஸ்டினுமே வந்து சில கொஸ்டின்ஸ் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இடியம்ஸ் வந்து என்ன மேபி டவுட்டா இருக்கும், மிச்சம் எல்லாமே வந்து என்ன ஈஸியா பண்ணும். இது வந்து என்னன்னா டென்சஸ்க்கான ரூல்ஸ் தெரியணும் அண்ட் ஆல்சோ வந்து சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் தெரிஞ்சிருந்தா அட்டன் பண்ணுவோம், தெரியலனா இந்த மாதிரி விட்டலாம். ஆல்சோ வந்து இடியம்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து என்னன்னா நீங்க கம்ப்ளீட்டா வந்து என்ன பார்த்துட்டே வாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் சீரீஸ்ல வந்து என்ன ஷிஃப்ட் 4ல எப்படி 20 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.